4 வருடங்களின் பின்னர் பயிற்சி பாடநெறியை பூர்த்தி செய்த 700 பட்டதாரி தாதியர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. அது தொடர்பான நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இடம்பெற்றது. மேலும் 2600 பேர் தாதியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இன்றைய தினம் வரை 43,500 பேர் வரையான மனித வளம் இந்நாட்டு தாதியர் சேவையில் காணப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்கனவே இவ்வாறு 2021ஆம் ஆண்டு தாதியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு முக்கியமான விடயம்தான் சுகாதார சேவையில் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு துறையையும் நாம் டிஜிட்டல் மயப்படுத்தி வருகிறோம். ஒவ்வொரு பிரஜைக்கும் இலத்திரனியல் சுகாதார அட்டை ஒன்றை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். அதில் சுகாதார ரீதியான சகல தரவுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஒரு வைத்தியசாலையிலிருந்து இன்னொரு வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற செல்லும் போது சகல தகவல்களையும் பார்வையிடக்கூடிய வகையில் அந்த அட்டை காணப்படும். உங்களுக்கும் சுகாதார அமைச்சு அல்லது நிறுவனங்களில் சுற்றித் திரியாமல் உங்கள் தகவல்களை ஆவணங்களை கணினிமயப்படுத்தி டிஜிட்டல் கட்டமைப்பின் ஊடாக செயற்படுத்தக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்துவதற்காக நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றோம். நவீனமயப்படுத்தப்பட்டு வரும் சுகாதார கட்டமைப்புக்குள்ளேயே நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். நவீகரண